நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது அருண் தமிழ் கேம் பிளே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேஸ் சிமுலேட்டர் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பார்ட் 2ல் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை உள்ளே போய் பார்க்கலாம். எனக்கே தெரிலங்க, ஏன்னா நான் இந்த கேம் வந்து புதுசாக ஆடுறேன். நான் இந்த கேம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வேறு ஆடுறேன். அதனால் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரில. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட அடுத்த டாஸ்க் என்னதுன்னா நம்மளோட பிசியில் போய் இந்த வேர் ஹவுஸை வந்து அப்கிரேட் பண்ணணுமாங்க. அதாவது இப்போ தான் நம்ம வந்து வேர் ஹவுஸ் அப்படிங்கிற செக்ஷனே வாங்கணும். ஓகே கேஸ், இப்போ நம்மளோட அடுத்த டாஸ்க் என்னது அப்படின்னா நம்ம வந்து வேர் ஹவுஸ்க்கு ஏதாவது ஆர்டர் பண்ணணுமாங்க. அதாவது இப்போ வேர் ஹவுஸ்னு ஒன்று வச்சுருக்கோம், ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் அது எப்படி இருக்கும், அதனால் ஆர்டர் பண்ணுமா. இப்போ என்ன சொன்னாங்கன்னா பச்சை கலரில் இருக்கிற ஸ்டாக் தான் பார்த்திங்கன்னா நல்லா ஓடுமாங்க. ஏன்னா அதுதான் இப்போ உள்ள மூவிங் ஸ்டாக்காக. நம்ம இப்போ வந்து ஒரு செட் ஆஃப் பீரியடில் ஒரு ஸ்டாக் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கும், ஆனால் அதே இது கொஞ்ச நாள் கழித்து டவுன் ஆயிரும்ல. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம எப்போ ஆர்ட்ரு போடணுன்னாலே அந்த பச்சை கலர் டாட் உள்ளதை மட்டும்தாங்க நம்ம வந்து ஆர்ட்ரு பண்ணோம். ஏன்னா சிவப்பு கலர் டாட் உள்ளது சேல் ஆகாது கைஸ். ஆனால் ரேர்லி ஏதாச்சும் 1-2 கஸ்டமர் வந்து வாங்குவாங்க, ஓகேவா. அதனால் நீங்கள் வந்து ரெட் கலர் டாட் மேக்ஸிமம் வாங்காதீங்க. உங்கள்கிட்ட காசு நிறையா இருந்துச்சுன்னா வாங்கிக்குவாங்க கைஸ், ஓகேவா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்ட்ரு வர வரைக்கும் வெயிட் பண்ணணுமா. நான் வந்து ஆர்ட்ரு வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்மளோட வேன் வந்துருச்சு. அதான் நமக்கு வந்து சப்ளை பண்ணுறது 360 சப்ளை 66 அப்படிங்கிற கம்பெனி தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லா சரக்கும் சப்ளை பண்ணுறாங்க. என்னங்க வண்டி டிரைவர் என்னமோ ஆமை கணக்காக ஓட்டிகிட்டு வரான். ஏன்டா வண்டி தானே போகும், அங்கேருந்து உருண்டுக்கிட்டு இருக்காங்க. இவன் வந்து சேர்றதுக்குள்ளே விடிஞ்சிரும் போல இல்லை கைஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து ஒன்று சொல்கிறேன். இதை நான் வந்து புதுசாக கண்டுபிடிச்சேன். அது என்னது அப்படின்னா இந்த ட்ரக்குக்குள்ளே நம்ம இப்படி குதிச்சோன்னா உள்ளே போயிடுவாங்க. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு தான் கைஸ், ஓகேவா. யாரும் இதை சீரியஸாக எடுத்துக்காதீங்க, நான் சும்மா சொன்னேன், ஓகேவா. இப்படி பண்ணுறீங்க. ஓகே கைஸ், நம்ம உள்ளே உள்ள பார்சல்லாம் எடுத்து வெளியே வச்சுருவோம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம கடையை நல்லா ரன் பண்ண முடியுங்க, ஓகேவா. இப்போ பார்த்திங்கன்னா நான் வெளியே வச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேங்க. அப்புறம் கைஸ் முக்கியமானது, நீங்கள் அந்த வண்டி போயிட்டுருக்கிறதுல ஆஃப் பண்ணிங்கன்னா வந்து அந்த வெளியே எக்ஸிட் டோர் மட்டும் மூடாதுங்க, ஓகேவா. அது மட்டும் திறந்துருந்தா கூட உள்ளக்க வந்து திருடன் வந்துடுவான். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 கதவும் க்ளோஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க கைஸ், ஓகேவா. அப்போனா தான் பார்த்தீங்கன்னா நம்ம சரக்குலாம் வந்து சேஃபாக இருக்கும். இப்போ நம்மளோட டாஸ்க் என்னதுன்னா நம்ம வாங்கின சரக்குலாம் ரீஃபில் பண்ணணுமா கைஸ், ஓகேவா. அதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற இந்த சைட் டாஸ்க்லாம் வந்து முடிச்சுக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம இதை வந்து வச்சுட்டே இருந்தோம்னா கஸ்டமர் வந்து நமக்கு ரேட்டிங் தர மாட்டாங்க, அப்புறமா நம்ம கடையை கழுவி ஊற்றுவாங்க. அதனால் அந்த சைட் டாஸ்க்லாம் இப்போ முடிச்சிட்டேங்க. இப்போ நம்ம போய் ரீஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா கைஸ் அதுக்கு முன்னாடி நம்ம பெட்ரோல் மட்டும் ஆர்டர் போட்டுக்கலாங்க. ஏன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம வந்து 100 லிட்டர்ஸே ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம வந்து லெவல் 2ல் தான் கைஸ் நம்ம 200 ஆர்டர் போட முடியும். அதுவுமே பார்த்திங்கன்னா பாதியாக தான் வரும். ஏன்னா நம்ம லெவல் கூட தான் கைஸ் நம்ம கெப்பாசிட்டியும் கூடும். ஓகே கைஸ், நம்ம பார்த்திங்கன்னா இப்போ அந்த இதை ஆஃப் பண்ணியாச்சு, ஃபியூவல் செக்ஷன் ஆஃப் பண்ணியாச்சு. ஏன்னா நமக்கு வந்து ஃபியூவல் கம்மியாக, அதாவது ஃபியூவல் லோன் இருக்கிறதுல நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க. ஏன்னா நோ ஃபியூவல்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு சுத்தமாக ஃபியூவல் இருக்காது. லோ ஃபியூவல் இருந்தால் தான் உங்களுக்கு கொஞ்சமாவது ஃபியூவல் இருக்கும். ஏன்னா நமக்கு எதுக்காவது யூஸ் ஆகுங்க. இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கீங்க, திடீர்னு வந்து அங்கே இன்னொரு பார்க்கிங் ரெடி பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து குழியாக, அதாவது மணல் மேடாக இருக்கும். நீங்கள் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு பெட்ரோல் வேணும்ல. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்ரோல் எப்பயுமே வந்து ஸ்டாக் வச்சுக்கோங்க கைஸ்,
ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்நாக்ஸ்லாம் ஃபில் பண்ணியாச்சுங்க. இதில் அப்புறம் இன்னொன்றுங்க, நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ்னு எழுதியிருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ஃபில் பண்ணுங்கள். சைடில் எங்கிட்டாவது கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளுக்கு உள்ள ஐட்டம் வந்து உங்கள் கையில் வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எங்கே பேர் எழுதியிருக்கோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்குது, எத்தனை குவான்டிட்டி இருக்குது அப்படிங்கிறது வந்துடும். ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இதோட வந்து ஐஸ்கிரீமும் ஆர்டர் போட்டுடலாங்க. ஏன்னா டெசர்ட்னால அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக ஐஸ்கிரீம் நல்லாவே சேல் ஆகும் கைஸ். நம்ம வந்து இதை வந்து இங்கே வச்சுருவோம். அப்புறமா கைஸ், இந்த கன்வேயர் பெல்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்பன் அமுக்கினீங்கன்னா அந்த ஸ்பாஞ்ச் அப்பியர் ஆகுங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமர் இருந்தால் தாங்க கைஸ் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்பயுமே க்ளீனாக வச்சுக்கோங்க. அப்போ தாங்க கைஸ் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து அங்கிள்காரன் ஃபோன் பண்ணியிருக்கான். என்ன சொல்கிறான்னா, இருக்குன்னு பார்த்தீங்களா, கடையிலலாம் நடத்துகிற இது மாதிரியே நடத்து அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏண்டா இது நீங்க வேற ஒரு பக்கம். டே அங்கிளே, உனக்கு இருக்குடா டே, உன்ன ஒரு நாள் ஸ்கெட்ச் போட்டு தூக்குறேன்டா. முடிவு பண்ணிட்டீங்களா? யாருக்கு ஸ்கெட்ச் போடுறது முடிவு பண்ணிட்டீங்களா? ஃபோன் பண்ணதில் நல்ல விஷயம் என்னதுன்னா, நம்மளால் பார்த்தீங்கன்னா வந்து டாய்லெட் ஓப்பன் பண்ண முடியுதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா $1 காசு வரும் நமக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த அங்கிள் வந்து குப்பையாக போட்டுருக்கான். ஆனால் இந்த கால் தடத்தை பார்க்க மொட்டையா மாதிரியே இருக்கே. ஒருவேளை கிராணி 4ல் இவனும் வருவானோ, ஒரு தொப்பியை போட்டு நான் தான் கிழவனோட ஃப்ரெண்டு அப்படின்னு வருமோ? அப்படிலாம் வந்துச்சுன்னா அவ்வளோதாங்க. ஏற்கனவே இவங்க 2 பேர்த்தையே சமாளிக்க முடியல, இதில் 3ஆவதா ஒருத்தன் வந்தானா அவ்வளோதான். ஏற்கனவே இந்த ஸ்லெண்ட்ரினா வேறு அடிக்கடி மூஞ்சில் வந்து விழும். கிராணி 4 என்ன செய்ய காத்திருக்காங்களோ. ஆனால் கண்டிப்பாக கிராணி 4 வந்து இந்த வருஷம் லாஸ்ட்டு வந்துடுங்க, இல்லைன்னா இந்த வருஷம் மிடில் வந்துடும். ஓகே கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டாஸ்க் என்னதுன்னா, நம்ம வந்து இந்த ரேட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணணுமாங்க. அதாவது இப்போ சைடில் வந்து 22% அப்படின்னு சொல்லி கூடுதா, இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமா. இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இப்போ என்னெல்லாம், அதாவது இப்போ நம்ம வந்து இது வச்சுருக்கோம், சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கோம், கேஸ் ஃபில் பண்ணுறது இடம் வச்சுருக்கோம், ஓகேவா கைஸ், அப்புறம் டாய்லெட் வச்சுருக்கோம். இதை வச்சு நம்ம அதாவது இது வந்து நல்லா ரன் பண்ணணும். அது கஸ்டமருக்கு கேட்குறத நம்ம கொடுத்து நல்லா ரன் பண்ணணும் கைஸ். அந்த ரேட்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆனால் தான் நமக்கு வந்து அடுத்த லெவல் ஓப்பன் ஆகுங்க. ஓகே, நான் அதை பார்த்தீங்கன்னா ஒரு டைம் லேப்ஸாக போட்டு விட்டுறேன். அதுக்கப்புறம் கைஸ், நீங்கள் மேக்ஸிமம் கடன் வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து லோன் எடுத்தால் தான் நம்மளால் வந்து குட்ஸ், அதாவது சரக்கு வாங்க முடியுங்க. ஏன்னா நம்ம லோன் எடுக்கலைன்னா நமக்கு வந்து காசு வர்றது கஷ்டம், ரேட்டிங்கை கூட்டுறதும் கஷ்டம் கைஸ். அதனால் நீங்கள் வந்து மணி இல்லாத டைம் வந்து லோன் வாங்கிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் சீக்கிரமாக ரேட்டிங்கும் ஏற்ற முடியும், லெவலும் இன்க்ரீஸ் பண்ண முடியும் கைஸ்.
ஃபைனலி கைஸ் நான் பார்த்தீங்கன்னா இப்போ 2க்கு வந்தாச்சுங்க. 1ல் இருந்து நான் இப்போ அப்கிரேட் ஆகிட்டோங்க. ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஒர்க் ஷாப் வாங்க சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிக் ஷாப் நம்ம வந்து வாங்க போகிறோம் கைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பல்கில் எதெல்லாம் இருக்குன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க. சூப்பர் மார்க்கெட் இருந்து பார்த்துருப்பீங்களா, பெட்ரோல் ஃபில் பண்ணுற இடம் இருந்து பார்த்துருப்பீங்களா, ஏர் அடிக்கிற இடம் இருந்து பார்த்துருப்பீங்களா. ஆனால் முதல் முறையாக ஒர்க் ஷாப் இருக்கிற இடத்த நீங்கள் தான் பார்க்குறேன். அதுவும் ஓசிலலாம் தரல, 300 ரூபா வாங்கிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஷாப் தான். பார்த்தீங்கன்னா இதில் நிறையா ரெவென்யூ நமக்கு கொடுக்குங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி செலவும் இருக்கும். ஆனால் ரெவென்யூ வந்து நல்லா ஜென்ரேட் ஆகுங்க. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்பை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அது வரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஏடிஜி.